ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 அரையாண்டு தேர்வு பொது தமிழ் பார்க்க போகிறோம் +2க்கு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எதுக்கு நான் இது போடுறேன் அப்படின்னா, உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பல, எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன ஒரு 5 நிமிஷம் இது பாருங்கள். இந்த கொஷின்ஸே கூட இதுலேருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கூட உங்களுக்கு வரலாம். குருவினா, சிறுவினா, நெடுவினா இதெல்லாம் கூட வரலாம். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, செக் பண்ணிக்கோங்க நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு நாளைக்கு வரப்போகுதுன்னு ஒரு ஐடியா. சரிங்களா? கடைசியாக ஒரு செக்கப், ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தா ஒரு திருப்தியாக இருக்கலாம். அதுக்காக 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஒரு 10-11 வந்துடும், எழுதிடலாம். புக்கினில் நீங்கள் என்ன பண்ணணும், நூல்வெளி நுழையும் முன் அப்படிங்கிற மாதிரி புக்கில் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தாகணும். இல்லைங்க சார் அது பார்க்க டைம் இருக்காது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் இலக்கணம் தெரிஞ்சுக்கோ. அண்ட் 1 மார்க் வந்து 10, சாரி புக் பேக் 1 மார்க்கு. அதுக்கப்புறம் 2 மார்க்கு குருவினா. ஸோ இதை பொறுத்து செயலில் வந்து ஒரு 3 எழுதுகிற மாதிரி இருக்கும், 4 கொடுத்து. அண்டு உரைநடையில் வந்து ஒரு 3 கொடுத்து 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு 4 இயலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே சேஃப் தான். 5 இயலில் படித்தா பக்கா சேஃபு, 4 இயலில் படிச்சிருந்தீங்கனாலே ஓரளவு சேஃப் தான். அப்படி பார்க்கும்போது உங்களால் எழுத முடியுதான்னு செக் பண்ணிடலாம் பாருங்கள். இல்லைனா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் படித்தேன். ஒருமுக எழினி, பெருமுக எழினி, செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவன். ஸோ இந்த திருக்குறள் வந்து ஒன்று கேட்டுறாங்க. அதில் அப்படி பார்க்கும்போது ஞானத்தின் பெரியது யாது, அதுவும் பார்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து கவிஞர் சிற்பி, இதுவும் பார்த்துக்கோங்க. இறைமகனாரின் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பிரிவு 2 நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. மெய்யாடல் விழா என்றால் என்ன, தமிழர் வளர்த்த அழகு கலைகளை நூல் குறித்து எழுதுக. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான், இதுவுமே வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலி சொற்கள் தொடரில் அமைத்தல் 7 to 14 அதையும் பார்த்துடலாம். 7 to 14 வந்து பார்த்திங்கன்னா எவைனும் 7னுக்கு விடையிலை. அப்போ 10 கொடுத்து 7க்கு வைப்பாங்க. மயங்கொலி சொற்கள் கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். இதோட மினி மெட்டீரியல் நான் வந்து மயிலாடுதுறை கவர்மெண்ட் மினி மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் வாட்ஸ்அப் சேனலில் உங்களை வந்து ஜாயின் பண்ண சொன்னேன். இதுக்கு கீழேயும் அந்த மினி மெட்டீரியல் கொடுக்குறேன். அதில் பக்காவாக இதில் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் சொல்கிறது மட்டும் 7 to 14 பாருங்கள், எழுதிடலாம். மயங்கொலி சொற்கள் பாருங்கள், கலை சொற்கள் பாருங்கள், அது எல்லாமே லைனாக அதில் கொடுத்துருப்பாங்க. பொருத்தமான வேற்றுமை உறுப்புகள் சேர்த்து முறையான தொடர், இதுவுமே நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தா பகுபதூர் உறுப்பினம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 26வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்க வேண்டாம். சரிங்களா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் இருக்குது, ஆனால் பார்க்க வேண்டாம். புணர்ச்சி விதி வந்து பூம்பாவாய் அருங்கானம் கண்டிப்பாக சொல்கிறேன். அருங்கானம் இந்த மை வர்றது அதிகமாக கேட்பாங்க. ஈறுபோதலாவது அது அடிக்கடி கேட்பாங்க. ஈறுபோதல் வர்றதாவது பார்த்துட்டு போங்க. மை வர்றது செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், வெண்கதிர், வெண்மை கூட்டல் கதிர், அருங்கானம், அருமை கூட்டல் காணம். சரி, புரியுதுங்களா? அது பிரிச்சுட்டு ஈறுபோதல் அப்படிங்கிற இனமைகளும் நீங்கள் பார்த்துக்கணும். சொல்லி பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க பலகை தலைமை, கண்டிப்பாக இதையும் நீங்கள் பார்க்கணும். இதையும்னா இதையோட சொல்லி பிரித்து சேர்த்து வர்றது கீழே எல்லாமே பார்க்கணும். உரிய இடங்களை வல்லினமைகளை எட்டும் நீக்கியும் எழுதுங்க. இதுவுமே புக் பேக் இருக்கிறது வரும். நான் கொடுத்த அந்த பிடிஎஃப் இருக்குது. மரபை பிள்ளை நீக்கி எழுதுங்க. அப்போது நீங்கள் பகுப்பது உறுப்பினம் புணர்ச்சி விதி எழுதுனா கூட ஒரு 6 கரெக்டாகிடலாம். சரிங்களா? அதனால் அந்த கலை சொற்களும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அது ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணுறீங்க. எவைனும் 2க்கு மட்டும். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏதாவது 4 ஏழு சும்மா படிச்சிருந்தா எழுதிடலாம். பட் ஆனால் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் படித்தா கூட எழுதலாம். நம்ம அந்த பிடிஎஃப்பில் போட்டிருந்தோம் இல்லையா, சிறுவினா நெடுவினா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து படிச்சிங்கனாலும் எழுதலாம். பாரு, வருவர் எவராயினும் நன்றி செலுத்தி, இது நம்ம கொடுத்துருந்தோம். நாட்டிய அரங்கின் அமைப்பின் இளங்கோவடிகள் கன்ஃபார்ம் கொஸ்டின். பங்குனி உத்திர திருவிழா கன்ஃபார்ம் கொஸ்டின். வாடகை காலத்தில் கோவலர்கள் கன்ஃபார்ம். நான் சொன்னேன்னா அப்போ இப்போ உரைநடை பாருங்கள். பிரிவு 2 பண்டை விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியாக இன்றைய கூட்டு குடும்பம். ஸோ இதுவும் நம்ம மலரில் எழுதியது கண்டிப்பாக. சங்க பாடலில் ஒளிக்கோலம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் இயர் வேளாண்மை கன்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு சிறுவினா ஒன்றுமே இல்லை பாருங்கள், ஈஸியாக எழுதிவிங்க 2. ஸோ அடுத்தது அணி. இந்த 4 சொல்ல அணி என்னெல்லாம் அணி படிச்சுக்கோங்க பாருங்கள். நான் 5 அணி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இப்போ 3 அணி படித்தா போதும். ஏகதேசி உருவ அணி, பொருள் வேற்றுமை அணி, ஓமை தொழில் அணி, இதை மட்டுமாவது ஒழுக்கம் அப்படிங்க. ஏகதேச உருவ அணி, பொருள் வேற்றுமை அணி, ஊமை தொழில் அணி, இதையாவது படிங்க. என்ன சரிங்களா? நிரல்நிறை அணி கூட இப்போ வேண்டாம், முடிஞ்சால் நிரல்நிறை அணி பாருங்கள். பட் இது 3 கன்ஃபார்ம். இந்த அணியில் எப்படி அந்த அணி எழுதணுங்கிற முதல் கொண்டு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ அந்த மினி மெட்டீரியலில் பார்த்து படிச்சுக்கோங்க. பாணையம் பாராட்டுதல் கண்டிப்பாக எழுதுங்க. திரண்ட கருத்து, மையக்கருத்து. திரண்ட கருத்து எழுதி தெரியலையா? ஒன்றுமே இல்லை. மையக்கருத்துன்னு ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட் லைனை தூக்கி எழுதி விட்டுருங்க. திரண்ட கருத்துன்னு எழுதி விட்டு ஏதாவது ஒரு 2 லைன் எழுதி அந்த 2 இப்போ 2 லைன் இது எழுதி சும்மா அந்த 2 லைனை பற்றி ஒரு 3 லைனில் கருத்து எழுதுங்க. சும்மா அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3 நயம் எழுதுங்க. எதுகை, மோனை, இயபு. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸி. இயபுனா ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட். ஸோ அதுதான் நம்ம அதை வச்சு எழுதிக்கலாம். அடுத்தது
திணைத்துறையில் என்ன பார்க்குறீங்கன்னா பாடான் திணை, செவியூரா துறை. ஸோ இது 2 திணைக்குமே புறநானூறு பாடல் தான் எடுத்துக்காட்டு. பாடான் திணை பரிசில் துறை வேண்டாம். இப்போ பாடான் திணையும் செவியூரா துறையும் நல்லா பார்த்துக்கோ. 2ல் ஏதோ ஒன்றாவது எழுத முடியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு 3 தான் எழுத போகிறோம். அப்புறம் வந்து பழமொழி. பழமொழி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது எப்படி எழுதணும் முதல் கொண்டு மினிமெட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் எழுதிடுங்க. தமிழாக்கம் திருக்க முடிஞ்சால் பாருங்கள். பட் ஆனால் என்னை கேட்டால் அணி, திணைத்துறை, அதுக்கப்புறம் இது பழமொழி இதுவுமே எழுதலாம். அடுத்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் ஒரு 5 கொடுத்து ஒரு 3 சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். எனக்கு திணைத்துறை, அணி, நயம்பாடல் எழுதினாலும் சரி தான், இல்லை பழமொழி எழுதினாலும் சரி தான். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 6 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பண்பின் படிவுமாக பார்த்திங்களா, ராமன் பிற உயிருக்கு அறிவுடைமை வாழ்வின் அறிவுடைமை செய்கின்றீர்கள். கண்டிப்பாக வந்து 2 திருக்குறள் டீட்டெயிலும் படிங்க. குடும்பம் என்னும் சிறை நான் படிக்க சொன்னேன்னா குடும்பம் வந்திருக்கு பாருங்கள். நிர்வாக வேளாண்மை கேட்டிருக்காங்க. சங்ககால வரலாற்று அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு. ஸோ இதுவுமே நம்ம வந்து படிக்க சொல்லியிருந்தோம். பாரதியின் கடிதம் வாயிலாக அறிந்து கொள்ளும் இதுவும் நம்ம படிக்க சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம படிக்க சொன்னது மட்டும்தான் வந்திருக்கு. இதே மாதிரி தான் நாளைக்கும் வரும். நல்லபடியாக டீட்டெயிலை படி 13 டீட்டெயில் கொடுத்துக்கிறேன். அதை மட்டும் படிங்க. சரிங்களா? துணைப்பாடம் மட்டும் கரெக்டாக சொல்லிடலாம் எது வருது அதிகமாக அப்படிங்கிறது. உரைநடை செயலில் கொஞ்சம் விளையாண்டுருவாங்க. இருந்தாலும் நான் அது போக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? மனநத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வரும் அதுதான் வரும்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பாருங்கள் தான் சொல்லணும். சரிங்க, பார்த்துக்கோங்க. அதில் பேசுகிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. திருக்குறள் வந்து எல்லாமே படிச்சிருங்க. ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லபடியாக இப்போ எக்ஸாம் எழுதுங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து பொறுப்பாக கொஞ்சம் நல்லா எழுதுங்க. ஏன்னா பப்ளிக்கோட ப்ரீ பப்ளிக் மாதிரி இது. ஸோ பயப்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் சீரியஸாக எழுதுங்க. தட்ஸ் இட். நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. எந்த கொஸ்டினுமே விடாதீங்க, நீட்டாக எழுதுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.